அந்த இரு ஜோடிகளுக்கு எங்களுடைய விளையாட்டு குழு சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று போல் என்றும் நீங்கள் பரபரப்பாக சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில். ஒரு வாட்டி கை தூக்கி காட்டலாமே கப்பல்ஸ்? ஆனா கேட்காது. போட்டோ ஷூட் அவுட் கப்பல்ஸ். இல்ல அவ்வளவு தூரம் கேட்காது ஆக்சுவலா. ஹாய் சொல்லுங்க. கையை காமிச்சிட்டாங்க. உங்க டீமுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ எப்படி வந்து ஒரு கப்புள்ஸ் பார்ட்னர்ஷிப்பாக போட்டு லைஃப்பில் இது பண்ணுறாங்களோ அதே மாதிரி பேட்டர்ஸ் 2 பேரும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்கன்னா இந்த 5 ஓவரில் ஏகே ஒரு ரெட் டிராகன் டீமுக்கு ஒரு நல்ல ஸ்கோர் போஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ரெட் டிராகன் டீமோட ஏகேவுமே சொல்லியிருந்தாரு 60 to 70 வந்து அது நல்ல ஸ்கோர் அப்படின்னு. முதல் பந்து ஆஹா காலில் போட்டு ஏமாத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். முதல் பந்து ஒரு ட்ரெயில்ஸ் பால் மாதிரி இந்த அவச்சிக்கோ அப்படின்னு காலில் வாங்கியிருக்காரு. டாட் பால் ஆஃப் தி டொக்கோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு முதல் பந்தை. பொடக்கான ஒரு சவுண்டு. நான் கூட பேட்டு தரையில் படிச்சுன்னு பார்த்தா ஆனால் எஜ்ஜோட சவுண்டு தான் இது. சிங்கிள் மட்டுமே. சிங்கிளோட ஏகே ஒரு டிராகன் டீம் ஆஃப் த மார்க் இருக்காங்க ஃப்ரம் தையூர். ஆகாஷ் உனக்கு நான் டிஸ்கவுண்ட் வாங்கி தரேன் அந்த போட்டோ ஷூட் அவுட் டீம் கிட்ட இருந்து. அவங்களோட நிறுவனத்துக்கு இருந்து உனக்கு டிஸ்கவுண்ட் வாங்கி தரேன். நீ எப்போ உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகுதோ சொல்லுங்க. ஆனா பாப்போம். இப்போ மேட்சுக்கு வருவோம். நான் ஆகாஷ் கரெக்டா இல்ல? ஆகும் எல்லாமே நன்மைக்கே. எல்லாம் கரெக்டான டைம்ல நடக்கும். இதோ ஒரு நிறுவனம் போகுது போட்டோ ஷூட் அவுட் நிறுவனம். அவங்க கிட்டே உங்களுக்கு கார்டு வாங்கி உனக்கு கொடுக்குறேன் டிஸ்கவுண்ட் முறையில். உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதும் சொல்லிடலாம். ஆஃப்டர் பிஃபோர் மேரேஜ் எடுக்க போறீங்களா போட்டோ ஷூட் அவுட், ஆஃப்டர் மேரேஜ் எடுக்க போறீங்களான்னு சொல்லிடலாம். ஆனா என்ன ஷாட் இங்க பிஃபோர் மேரேஜோ ஆஃப்டர் மேரேஜோ பிஃபோர்ல ஒரு 6 முன்னாடி வந்து பிஃபோர்ல ஒரு 6 செம ஷாட். ஃபிளிக் ஷாட் பாத்தீங்களா மாம்ஸ்? செமையா ஃபிளிக் பண்ணி விட்டாரு. சும்மா கையை ரோல் மட்டும் தான் பண்ணி விட்டாரு. ஒரு மினி ஹெலிகாப்டர் ஷாட். அது கரெக்டா லாங் ஆஃப் இதுல பிரதர் அட்வர்டைசிங் போர்டுல அடிச்சிருக்கு. இங்க வாங்க உங்களோட கார்டு கொடுத்துட்டு போங்க. என்னோட வர்ணனையாளர் விரைவில் வந்து திருமணம் செய்ய இருக்கின்றார். அவருக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் முறையில் போன் நம்பர் தான் இருக்கா? வாங்கிக்கலாம். ஆனா போன் நம்பரை நான் எழுதி வாங்கிக்கிறேன் மிஸ்டர் ஆகாஷ். ஓகே மாம்ஸ். சிங்கிள் மட்டுமே. தல அவர் தான் சும்மா சொல்றாரு, நீங்க நம்பி கொடுத்துட்டு போறீங்க. நாங்க ஒரு விளம்பரம் தேடுவோம். இவருக்கும் ஒரு விளம்பரம் கொடுப்போம், உனக்கும் ஒரு விளம்பரம் கொடுக்கிறோம். சிறப்பு. ஸோ நம்ம பேசிக்கிட்டே இங்கே இருக்கும் போது முதல் ஓவர் முடிய போகுது. அஜிஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு சரத்துக்கு. மனோஜ் எம்எஸ்டி மாதிரியே ஒரு ஷாட் அடிச்சாரு. பிரதர் உங்க நிறுவனத்துக்கு ஒரு வார்த்தை பேசிட்டு போங்க வாங்க. ஓகே ரைட் வேணான்ட்டாரு. நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போயிருக்காரு. பரத்துக்கு டிஸ்கவுண்ட் முறையில். சூப்பர் சூப்பர். கேட்சை மட்டும் விட்டுருந்தாரு எனக்கு தெரிஞ்சு கேப்டன் கத்திருப்பாரு நினைக்கிறேன். ஏன்னா ஈஸியா வந்த கேட்சை கஷ்டமா காமிச்சு பிடிச்சிருக்காரு. நல்லா மீன் மாதிரி துள்நாடு ஆகாஷ் பாத்தீங்களா? காலையிலேயே பாத்தீங்கன்னா டால்பின் மீன் மாதிரி துள்னாருங்க. கடைசி அட்டெம்ப்ட். இப்போதான் அந்த துள்ளல். ஆஹா நான் ஒரு எஃபோர்ட்டுங்க. அந்த கிரிக்கெட் பார்த்தோமா கபடி பார்த்தோமான்னு தெரியல. அந்த இன்டென்ட் தான் பார்க்கணும். மிஸ்டர் சங்கு அங்க போலையா? கப்புள்ஸ் பாறை போவீங்களே, வாக் பண்ணி போனோடனே அங்கதான் போவீங்கன்னு நினைச்சேன். இல்ல அவங்க ரொம்ப பிஸியா ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பேரி நான் உன முடிவு பண்ணிட்டேன் பேரி. நம்ம வந்து இல்ல பேரி இருங்க, கல்யாணம் ஆனாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி, அதாவது நம்ம வந்து கோவலத்துல வந்து மாட்டிக்க கூடாது. அதுவும் இந்த டோர்னமெண்ட் நடக்கிறப்ப வந்து கோவலத்துல மாட்டிக்க கூடாது. முக்கியமா இங்க சுத்தின்னு இருக்காரு சாயந்திரத்துல, அவர் கண்ணில் மட்டும் மாட்டாதீங்க. என்ன சங்கு அமைதியா போறீங்க? ஒரு மாதிரி இருக்கு ஸ்மைலு. ஒரு ஓவர் இங்க முடிஞ்சிருக்கு. ரெட் டிராகன் அணியினர் 9 ரன்ஸ், ஒரு விக்கெட் இழப்பு இருக்கு. உள்ள சந்தோஷ் பேட்டிங்காக வந்திருக்காரு. சந்தோஷ் அண்ட் மனோஜ் உள்ள ஆடுறாங்க. சந்தோஷ் இப்பதான் பாலே ஆட போறாரு. ஆக்சுவலா மனோஜ் தான் ஆடணும். இருங்க நமக்கு அந்த பவுலர் செலக்ட் பண்ணல. நான் லாஸ்ட் பால்ல தான் விக்கெட். மனோஜ் தான் இப்போதைக்கு ஸ்ட்ரைக்ல. மனோஜ் எம்எஸ்டி உள்ள வந்திருக்காரு. மாபு இல்ல பாபுவா? மாபுதான். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லையா? ஓகே மாபு.
டிஜே டிஜே வந்துட்டாரா ஆகாஷ்? டிஜே வந்துட்டாரு. தூக்கி அடிச்சாரு. கேட்சான்னு பார்க்கணும். கேட்ச் தான். நான் ஓடி இல்லைங்க. முன்னாடி இல்லைங்க, அவரு ஜட்மெண்ட் பண்ணலீங்க, பாலே பார்க்கல. நான் டிஜே ஏதாவது டைலாக் போடுவாருன்னு எதிர்பார்த்தேன். இல்ல, இதுக்கப்புறம் என்னன்னா 4-6 அந்த சவுண்ட் வந்து நான் வந்துட்டேன் அப்படின்றதுக்கான ஒரு இது. 4-6க்கு பாட்டு எப்படி போடணும்னா, கப்பிள்ஸ் பாறையில் இருக்காங்கல்ல அவங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு போடணும். ஓகே, இப்போ நம்மளோட ஸ்ட்ரைட் அம்பையர்ஸ் அண்ட் லெக் அம்பையர்ஸ்க்கு ஒரு நன்றி. ஸ்ட்ரைட் அம்பையர் விமல் சர்மா. ஆஹா, பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. லெக் சைடில் சிங்கிளா. அவனோட ரெண்டாவதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து என்னைக்குமே த்ரோ போடுறாங்க கண்டிப்பா ஆன். என்னங்க அடிக்கல அடிக்கல, எங்கன்னு சத்தம் வந்தது அப்போ டுங்குன்னு? டொமால சத்தம் எனக்கும் தான் கேட்டுச்சு. பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவரில் இருக்கும். அடுத்து ஒரு டாட் பால். டிஜே வணக்கம். யாரும் சொல்ல, நான் சொல்றேன் உனக்கு. டிஜே வணக்கம். என்ன கலாய்க்கூட சரியா? ஆஹா, ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர் காலுக்குள்ள போயிடுச்சு. ஒரு நல்ல கிரிக்கெட்டிங் ஷாட்ல நம்ம இந்த மாதிரி ஸ்டெம்பர் பால்லாம் இப்படி பார்க்க மாட்டோம். நிறைய கிரிக்கெட் பால்ல பார்த்துருப்போம். ஒரு நல்ல ஷாட் பியூட்டிஃபுல்லாக ஃபிளிக் பண்ணி விட்டுருக்காரு. பீச் கிரவுண்ட், பீச் தர அப்படின்றனால மண்ணவே வந்து புதைந்து விட்டது. தலைவர் அருண் மாதிரி சொல்லணும் அப்படின்னா. ஃபோரா? இல்ல இல்லைங்க, ஸ்டாப்புங்க. நல்ல ஸ்டாப். ஐயோ, அவன் பேரு சர்மா. சர்மாஜி கே வேட்டா மேல அடிச்சிட போறாங்க. குடுகுடுன்னு ஓட்டாரு. சர்மா இன்னும் டோர்னமெண்ட் நிறைய நாள் இருக்கு, பார்த்து இன்ஜரி எதுவும் ஆயிடாம இருங்க. இன்ஜரி அவனும் தான் அவர் சந்தோஷப்படுவாரு. சர்மா நேத்து எவ்வளவு ஜாலியா இருந்தார் தெரியுமா? என்ன டான்ஸுங்கிற, போயிட்டு பார்ட்டி வர வச்சுட்டு வந்துட்டாரு சேர் கேர்ள்ஸுக்கு. ஓ, அதனால தான் சீக்கிரம் கிளம்பிட்டாரா எங்களை விட்டு? ஆமா. எஸ், அதோட ரெண்டாவது ஓவரும் முடிவுக்கு வருது. அது மட்டும் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 15 ரன் எடுத்து ஒரு விக்கெட் இழப்பிற்கு உள்ளாடிட்டு இருக்காங்க ரெட் டிராகன்ஸ். மாபு அவரோட முதல் ஓவரை சூப்பரா போட்டிருக்காரு. நன் ஃபார் 6 அண்ட் 15 ரன்கள் 2 ஓவரில். ஆசிஃப் பவுலிங் உள்ள இப்போ ப்ரொஜெக்டர் ஸ்கோர் 38 அப்படின்னு காமிக்குது. வருமா அப்படின்றத பார்ப்போம். கண்டிப்பா அதுக்கு மேலேயே வரணும், அதுதான் யோசிச்சுட்டு இருப்பாங்க இங்க ரெட் டிராகன் டீம். 60 ரன் அட்லீஸ்ட் கண்டிப்பா வேணும். நிறைய ஸ்டிங் ஆஃப் லோ ஸ்கோர்ஸ் ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தோம். யோபாடி யோபா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஆனால் பந்து சிங்கிள் மட்டுமே. ஓ மை காட், குட்னஸ் கிரேஷியஸ். நீங்க அப்படி அடிக்கிறப்போ ஒவ்வொரு வாட்டி அந்த மாதிரி பட்டு பட்டு அடிக்கிறப்ப ரிச்சர்டோட ஆட்டு வாய் வரைக்கும் வெளில வந்துடுது. கேட்சே அப்படின்ற ஒரு குரல். சிங்கிள் மட்டுமே மீண்டும். ஷாட் வந்து எங்க போகுது? நம்மள நோக்கி தான் வருதா? என்ன ஃபீல்டர் எங்க பாக்குறீங்க? 6 ரன்கள். ஆனா வந்து எங்க போச்சுன்னு பார்க்கல, யாருமே பார்க்கல. அதுதான் முதல் 6ஆ? இல்ல, ரெண்டாவது 6. குடைக்குள் குமார பாத்துக்கிறீங்களா? நீங்க தானே குமார், குடைக்குள்ள இருக்கீங்களா? ஆமா, குடைக்குள் குமார். ரியாஸ் இந்த டீம்ல தான் விளையாடுறாரு. ரியாஸ் எங்க பாருக்காரு அவரு? தோ கேப் போட்டுன்னு இருக்காரு பாருங்க ரியாஸ். நீங்க எங்க இருக்கீங்க? நீங்களே எங்க இருக்கீங்கன்னு தெரியல. நான் லெஃப்ட் சைடுல உட்கார்ந்துட்டு இருக்கேன். உங்களோட அந்த பேட் எல்லாம் இருக்குல்ல, அது பக்கத்துல தான் இருக்கேன்.
லாங் ஆன்ல அவர் ஃபீல்டர் இருக்கார்ல. பயங்கரமான பொசிஷன்ல எப்படி சின்ன கவுண்டர் மாதிரி அவரே கொடை பிடிச்சிட்டாரு. கொடை பிடிக்க ஆள் எதுவும் வைக்கல போல இருக்கு. எஸ் இல்ல போட்டோ ஷூட் அவுட் முடிஞ்சதும் அந்த கப்பல்ஸ் கிட்ட ஒரு சின்ன ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக இங்க உட்காந்துருக்கேன். ரைட் ரைட். இது இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்னு நினைச்சுப்பாங்க அவங்க. Anyways, வீட்டுல துணி துவைச்சிட்டு இங்க வந்து காய வச்சிருக்காங்க துணியை. சந்தோஷ் அப்படின்ற மாதிரி ஒரு டிஆர் வைபா இருந்தது நம்ம டிஸ்கோல இந்த பாட்டு. சூப்பரா போட்டாரு. ஸ்லோவர் யாக்கர். அதோட இந்த ஓவரும் முடிவுக்கு வருது. ரெட் டிராகன்ஸ் தையூர் அணியினர் 29 ஓட்டங்கள் எடுத்து ஒரு விக்கெட் இழப்பிற்கு. ஸோ கேப்டன் ஒன்றும் வரவே இல்லை. கேப்டன் கரஞ்சி அவரு இருக்காரு உள்ள. அஜித் குமார் இருக்காரு ரெட் டிராகனோட ஏகே உள்ள இருக்காரு. ஸோ 3 ஓவர்ல 29 மாம்ஸ். உங்களோட ப்ரெடிக்ஷனை போட்டு விடுங்க. 3 ஓவர்ல 29. ஆமா. ஸோ லைவ்லயும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா முதல்ல 43 என்னோட ப்ரெடிக்ஷன் 143 ரொம்ப பிடிக்குமா மாம்ஸ்? எஸ் என்னோட நம்பர் முடியும் போது 143 தான். ஸோ லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட ப்ரெடிக்ஷனுமே போட்டு விடுங்க. அது கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா பரிசு நாங்கள் எங்களால் முடிஞ்ச பரிசு கொடுப்போம். என்ன பேரி ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் காலை வணக்கங்கள். நல்ல ஷாட் லாங் ஆன் இருக்கு. அனைவருக்கும் லாங் ஆன் எங்க இவ்ளோ வைடா வச்சிருக்காங்க. அது மிட் விக்கெட் கண்ட்ரி போயிருக்கு. எஸ் கண்ட்ரி அது மிட் விக்கெட் இல்ல கண்ட்ரி. ஆகாஷ் என்ன ரெகுலரா கிரிக்கெட் ஆடுறீங்க? கண்ட்ரி எது மிட் விக்கெட் எதுன்னு கூட தெரியல உங்களுக்கு? கண்ணு தெரியலங்க. இல்ல அண்ணன் கிட்ட அண்ணன் ஒரு பெரிய பவுலர்ல. அண்ணா மிட் விக்கெட்டுக்கும் கண்ட்ரிக்கும் என்ன வித்தியாசம்? என்னைய கேக்குறீங்க? ஆமா அளவுக்கு எனக்கு கிரிக்கெட் நாலேஜ் இல்லைங்க. கமெண்ட்ரி பண்றீங்க என்ன வித்தியாசம் நீங்களே சொல்லுங்க. கண்ட்ரி விக்கெட்டா என்ன சொல்றீங்க? கண்ட்ரி விக்கெட்டா? கண்ட்ரிக்கும் மிட் விக்கெட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டுமே ஃபீல்ட் செட்டப். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டேன் ஆகாஷ் கிட்ட. ஆகாஷுக்கு கூட தெரியாதா? ஆகாஷுக்கு தெரியல. சங்குக்கு தெரியுமான்னு கேக்குறேன். எனக்கு தெரியும். நான் தான் எப்போ சொல்லிட்டேனே உங்க அளவுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாதுன்னு. முதல் ஹைட் நோ இன்னைக்கு. நேத்து நிறைய பார்த்தோம் இந்த மாதிரி. அதுக்கான காரணம் என்ன பாரி? என்ன நினைக்கிறீங்க? எதுக்காக நைட் நோ வருதுன்னா இப்போ வந்து நம்ம டியூ கண்டிஷன்ஸ் கிராஸ் விக்கெட்ல ஆடுறோம் புல்லு தரையில் ஆடுறோம்னா டியூ கண்டிஷன்ஸ் சொல்லலாம். இப்போ பால் கையில் இருந்து வலுக்குதுன்னா என்ன ரீசன்? சில சமயம் சீம் வந்து ஒரு மாதிரி சீமே தெரியும் உங்களுக்கு தொடும் போதே. அந்த மாதிரி இல்லாமல் சீம் கொஞ்சம் தேஞ்சிருக்கலாம். அது ஒரு காரணமாக இருக்கலாம். நல்லா போட்டார் ஸ்லோ யாக்கர். இன்னொரு காரணம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ஸ்டெம்பர் பாலோட சைஸ் வந்து வேரி ஆகும். சில பால் கொஞ்சம் ஸ்மாலர் சைஸில் இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். அவங்க ஊரில் பெரிய பால் ஆடி இங்கே வந்து சின்ன பாலாக இருக்கும்போது கையிலேருந்து வழுக்கிட்டு போக பாசிபிலிட்டிஸ். ஷாட் யா சரியான ஷாட்டு. ஹீட் ஆச்சுன்னு தான் நினைக்கிறேன். இருக்கு 6 அவுட் ஆஃப் தி கிரவுண்ட். எஸ் அவுட் ஆஃப் தி கிரவுண்ட். நன்றி விக்கி உங்களோட சேவைக்கு. நல்லா கட்டுருங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆஃப் கட்டுரு. அவுட் சைடு ஆஃப்ல மீரா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்காரு மீரேஷா. ஆனா சந்தோஷ் மற்றும் மனோஜ் 2 பேரும் சூப்பரா ஆடிக்கிட்டு இருக்காங்க. சங்கமாம் சிங் முதல் இன்னிங்ஸ் முடிச்ச டீம்ல போய் கூட பேசலாம். செமையா ஆடி இருக்காங்க இங்க ரெட் டிராகன். கேட்சா பார்க்கணும். முக்கு மேல ராஜா ஆமா பிடிச்சாரு. ஒரு பதட்டமே இல்ல, நல்லா பிடிச்சாரு. எஸ் வெயிட் பண்ணி பால வர விட்டு கை உள்ள இறங்க விட்டாரு. 2வது விக்கெட் இங்கே லூஸ் பண்ணிருக்காங்க ரெட் டிராகன்ஸ் தையூர் அணியினர். யார் கண்ணு வச்சாங்கன்னு தெரியல. சந்தோஷ் மேல அவுட் ஆயிட்டாரு. ஒரு ரிஸ்டி பிளேயரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிஸ்ட் நல்லா யூஸ் பண்றாரு ஷோல்டர் அண்ட் எல்போவை விட. எஸ் கரெக்டா சொன்னீங்க. அதோட எனக்கு தெரிஞ்சு மனோஜ் அவரோட ரிஸ்ட்டுமே செமையா யூஸ் பண்ணாரு. முதல் 6 சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. உண்மையில கண்ணில் ஒத்திக்கலான்ற மாதிரி இருந்தது. எனக்கு தெரிஞ்சு தனியா ஸ்டேட்டஸ் எடுத்துப்பாரு நினைக்கிறேன்.
ஏன்னா அவரோட பேருக்கு பின்னாடி இருக்கிற மறைமொழி பேர் எம்எஸ்டி. அந்த ஷாட் தான் அடிச்சாரு, ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சாரு. எம்எஸ்டி சொன்னீங்கன்னா சிஎஸ்கே ஞாபகம் வரும். சிஎஸ்கே ஞாபகம் வந்தா சிஎஸ்கே தோத்தது ஞாபகம் வரும். மிஸ்டர் சங்கு வருத்தப்படுவார். சிஎஸ்கே அடுத்த வருஷம் பாருங்க. எஸ், இறங்குறோம் நாங்க. என்ன சொல்றீங்க மிஸ்டர் சங்கு? நிச்சயமா அழுதுருவோம். டேபிள்ல வந்து டாப்ல நம்ம தான் இருப்போம், நோட் பண்ணி வச்சுக்கங்க. எனிவேஸ் இங்க 4 ஓவர் முடிவுல 40 இல்லங்க. சோ எங்களோட செகண்ட் ரவுண்ட் கோவளம் சூப்பர் கிங்ஸ் 11 சங்குமார் விளையாடுற அந்த டீமோட மேட்ச் இரண்டாவது சுற்று 19ஆம் தேதி 12 மணிக்கு. எல்லாம் ரைமிங்கா வருது. 10ஆம் தேதி 10 மணி, 19 12 மணி. என்ன கதை உங்களுக்கு? நீங்க டைம் கேம் மாத்துறாங்களா என்னன்னு தெரியல. பார்த்து போடுவீங்களா? என்ன மேட்ச்? நிறைய ஃபேன்ஸ் வந்து சாட்டர்டே சண்டேல வைக்க வேண்டியதுன்னு கேக்குறாங்க. சோ நிர்வாகத்துக்கிட்ட பேசியிருக்கோம், பாப்போம். சூப்பர் சூப்பர். 19 12. ஓகே, நோட் பண்ணிக்கிறேன். கேட்சா லாங் ஆஃப்ல ஃபீல்டரே இல்ல. ஏன்னா பவர் பிளேல 2 ஃபீல்டர் தான் அலௌட். அது லாங் ஆன் அண்ட் மிட் விக்கெட்ல வச்சிருக்காங்க. சோ முதல் பவுண்டரி இந்த கடைசி பவர் பிளே ஓவர்ல. எஸ், ஆமா ஆகாஷ். என்ன ஆகாஷ், முத நாள் தான் வந்த, உனக்கு தெரியாதா? முத ஓவரும் கடைசி ஓவரும் பவர் பிளே. ஓ, 2 ஃபீல்டர்ஸ் மட்டும் தான் வெளியே அலௌட். தெரியாதுன்னா நான் தான் சைலண்டா சொல்லி தெரியாதுன்றேன். இல்லப்பா, உனக்கு மட்டும் தான் தெரியாதுலப்பா, நிறைய பேருக்கு தெரியாது. சோ அவங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி தான். ஓகே, டன். கரெக்டா நம்மளோட டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அட்வர்டைசிங் போர்டில் தான் அடிச்சிருக்கு. அடுத்த பந்து ஒயின முறை லெக் சைடுல நோ பால். விமல் சர்மா நோ பால் கொடுத்திருக்கீங்க. ஃபீல்ட் அங்க பாரு, ஃபீல்ட் என்ன. ஓகே, சூப்பரா நோட்டீஸ் பண்ணிருக்காரு. மிட் ஆஃப் ஃபீல்டர் வந்து ரோப்புக்கு வெளியே இருந்திருக்காரு, உள்ள வாக் பண்ணி வரல. முகமது ஷா பாவங்க. இப்போ மிட் விக்கெட் உள்ள வருது. ஆனா இந்த ஃபீல்டர் தான் மிட் விக்கெட் உள்ள ஓடுறாரு பாத்தீங்களா? அவர் தான் மிட் விக்கெட். உள்ள போயிட்டாரு. என்ன மிட் ஆஃப் உள்ள நிக்கிறாரு? 2 பேர் வெளில வச்சுக்கலாம். 2 ஃபீல்டர்ஸ் அலௌட் வெளியே. இப்போ லாங் ஆஃப் வைக்கிறாங்க. லாங் ஆஃப் அண்ட் லாங் ஆன். 5 பால் இருக்கு, 46, 60 ரன் வந்துருவாங்கன்னு தோணுது. லெக் சைடுல வைடு. எஸ், ஸோ ஃபீல்டர் ரொம்ப ஸ்ட்ரைட்டரா வைக்கும் போது லெக் சைடில் போடக்கூடாது. ஏன்னா ஆகாஷும் ஒரு பவுலர் தான். பும்ரா ஆக்ஷன்ல போடுவாரு. பாத்திருக்கீங்களா சங்கோ? பும்ரா ஆக்ஷன் இல்லையா? ஆமா, பார்த்தது இல்ல. பாத்திருக்காரா? பார்த்தது இல்ல. பார்த்தது இல்லையா? இனி உங்க டேலண்ட் காமிங்க. ஒரு சிங்கிள். அண்ட் நேத்து ஆகாஷோட டான்சிங் டேலண்ட் நீங்க எல்லாரும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க கண்டிப்பா. நைட்டு தூக்கம் வந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு வரல. இன்னைக்கு வந்து அவரோட போலிங் ஸ்கில்ஸை நீங்க பாப்பீங்க. ஓகே, ஒரு பவுல் அவுட் வச்சிருவோம் நடுவில் கேப் கிடைக்கிறப்ப. ஐயோ, பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஆனா பேட்டில் படவில்லை. ஆனா இந்த மாதிரி கிரவுண்ட்ல எல்லாம் மாம்ஸ் என்னாலலாம் உங்கள மாதிரிலாம் போட முடியாது. நான்லாம் செம்மையா அடி வாங்கிடுவேன். சட்டு போட்டு நானே அடி வாங்குற பவுலர் தான்பா. என்னமோ அன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்துருச்சு. அன்னைக்கு தான் நம்மளோட இன்ஸ்டா சேனல்லையுமே நான் பார்த்தேன். 53 சொல்லியிருக்காரு, 49 அடிச்சிருக்காங்க. வைடுங்க. எஸ், அதோட 50 ரன் வருது. ரெட் டிராகன்ஸ் அணியினருக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ஆன ஒரு ஸ்கோர் 50. எஸ், கரெக்டா சொன்னீங்க. இன்னும் 3 பந்து பாக்கி இருக்குது. கண்டிப்பா இந்த 3 பால் ஒரு 10 ரன் பாப்பாங்க. இப்ப செட்டில் பேட்ஸ்மேன் மனோஜ் தான் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. சிங்கிள். ஒரு ரன் வந்திருக்கு. இன்னும் 2 பால் இருக்கு. அண்ணன் 53 சொன்னாரு, இப்ப ஸ்கோர் 51. 2 பால் இருக்கு வெளியே. இவ கரெக்டா 53ல தான் முடியும். இல்ல அண்ணன் சொல்றது எப்பவுமே நடக்காது. இப்ப நடக்கும் பாருங்க. நடக்காதுப்பா, 4 நாளா பாத்துட்டு இருக்கேன். ஐயோ, ஃபுல் டாஸ்ல ஒரு 6-7 ரன் ஒரே பால்ல வந்துச்சா இல்லையா? சோ இன்னும் 2 பந்துகள் பாக்கி இருக்குது. 58. ஓ மை குட்னஸ். என்னமோ தெரியல ஆகாஷ், ஃப்ரீ டெலிவரி மட்டும் சூப்பரா போட்டுறாங்க எல்லா பவுலர்ஸும். வந்த முதல் நாள்ல இருந்து நான் பார்த்த வரைக்கும். ஏன் அப்படி தெரியலையே. நீ போலர் ஏன் நோ பால் போடுறாங்கன்னே எனக்கு தெரியல. எப்படி ஃபுல் டாஸ் நோ பால் வருதுன்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. ஸ்டெம்பர் பால் இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ணலாம். கடைசி பால், 2வது ரன் கண்டிப்பா புஷ் பண்ணி ஆகணும். லாஸ்ட் பால். சோ ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல முடிச்சிருக்காங்க. பேரி 59.
59 2 விக்கெட் இழப்பு இருக்கு. எங்கப்பா நடந்து போற நீ? இருங்க நம்ம மனோஜ் கிட்ட ஒரு குட்டி பேட்டி போயிட்டு வந்துரும். சரிப்பா சரி. டார்கெட் 60. எஸ் 5 ஓவர்ல 60 ரன் எடுத்தால் வெற்றி. நம்மளோட சைக்ளோன் சிசி கோவளம் ஹோம் கோவளம் டீமுக்கு 60. எப்பா ஏகே கரெக்ட்டா சொல்லிருக்காரு. ஏகே எங்க? டிஜே ப்ரோ ஒரே நிமிஷம். தேங்க்யூ டிஜே ப்ரோ. ஸோ சந்தோஷ் ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் சூப்பராக இருந்தது. அண்ட் ஒரு 22 ரன் டீமுக்காக ஆடி வச்சிருக்கீங்க. என்ன நினைக்கிறீங்க உங்க இன்னிங்ஸ் பற்றி? நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கேன் ப்ரோன்ற மாதிரி சொல்கிறீங்க. போன டைம் வந்து 2 ரன் அதுமாரி அவுட் ஆனேன். இந்த டைம் கொஞ்சம் டைம் எடுத்து ஆடி இருக்கலாம், அதுவும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. என்னங்க ஏன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரல அப்படின்னு கேட்குற மாதிரிலாம் நான் கேட்கல. நல்லா ஆடினீங்க. நீங்கள் என்ன இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? சரி எனிவேஸ் அந்த அளவுக்கு டைம் பண்ணல ப்ரோ. பால் சரியா இது சரி ப்ரோ. ஓகே சார். ஃபர்ஸ்ட் பால் பண்ணதோட சரி அதோட டைம் சரியா இருந்தது. பால் ஸ்லோ. முதல் இன்னிங்ஸில் 60 ரன் ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க உங்கள் போலர்ஸ் பற்றி? டிஃபெண்ட் பண்ணலாம் ப்ரோ. சரி ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. ஸோ டிஜே எஸ் உங்களோட டைம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறும் மாபெரும் கிரிக்கெட் போட்டி கோவளம் 2025 10ஆம் நாளான இரண்டாவது போட்டியில் JNCC கேளம்பாக்கம் vs ஃபயர் கிரிக்கெட் கிளப் AKM ஆண்டிக்குப்பம் 2 டீம் விளையாட போறாங்க. 2 டீம் கேப்டன்ஸும் பிரசன்டேஷன் ஏரியா வந்துருங்க. டாஸ் போட இருக்கிறாங்க. JNCC கேளம்பாக்கம் vs ஃபயர் கிரிக்கெட் கிளப் கேப்டன் 2 டீம் கேப்டன் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வந்துருங்க. ஸோ எப்படியோ பாதி ஹலோ செக்.
ஸோ இங்கே இதுக்கப்புறம் முதல் இன்னிங்ஸ் முடிவெற்ற நிலையில் இங்கே ரெண்டாவது இன்னிங்ஸ் 60 ரன் டார்கெட் ஃபார் சைக்ளோன் சிசி கோவலம். ஸோ ஆகாஷ், எஸ்ண்ணா. நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜேஎன்சிசி கேளம்பாக்கம். ஸோ கேப்டன் இங்கே இருக்காரு. அண்ட் ஃபயர் கிரிக்கெட் கிளப் ஆண்டிக்குப்பம் கேப்டன் இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்க்கான டாஸ் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் இயர் விளையாடி இருக்கேன். ஸோ ரூல்ஸ் எல்லாம் தெரியும். Ready keeper. Ready batsman in. Except for play, 4 fielders. லெஃப்ட் சைடு வந்து batsman. 6 பேர் இருந்தா bowler-ஓட சேர்த்து போது கிட்ட 5 பேர் போயிட்டு 6 பேர் இருக்கு. சப்போஸ் 5 பேர் இருப்பாங்க bowler அரௌண்ட். Okay. Heads. ஸோ டாஸ் போட போகிறோம். ஃபயர் கிரிக்கெட் கிளப் ஆண்டிக்குப்பம் டாஸ் கேட்க போகிறாரு. ஹெட்ஸ் இட்ஸ் a call. ஹெட்ஸ் இட் இஸ். ஃபயர் கிரிக்கெட் கிளப் ஆண்டிக்குப்பம் டாஸ் வின் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். Go for bat. So என்ன ரீசன் பேட்டிங் போறதுக்கு? அவங்க சைடு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்க இந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும். ஸோ செட் பண்ணிட்டு அப்புறமா அவங்கள சேஸ் பண்ண வைக்கிறது கொஞ்சம் ப்ரெஷரை போடுற மாதிரி இருக்குன்றாங்க. தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கான ஒரு வெள்ளி நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது டாஸ் வின் பண்ணதுக்காக. வாழ்த்துக்கள். இங்கே முதல் விக்கெட் விழுந்திருக்கு. சைக்ளோன் சிசி கோவளம் ஹோம் டீம் பேட்டிங் ஆடுறாங்க. 60 ரன் சேஸ் பண்றாங்க. முதல் விக்கெட் ஒரு கேட்ச் மூலமா அவுட் ஆகி போறாரு. left मार ஓகே, நோ பால் கொடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைட் அம்பயர் மிஸ்டர் விக்டர். சோ பெரிய கோவான்னு சொல்லலாம்னா குட்டி கோவா நம்ம கோவலம். குட்டி கோவா ஆகாஷ் நேத்து நைட் தானே சொல்லிட்டு இருந்தேன் என்னோட கண்டென்ட் அது. குட்டி கோவா கோவலம் சொல்லிட்டியா முதல்ல? அப்புறமா சொல்லலாம்னு வச்சிருந்தேன் நான். எம்பா குட்டி கோவாப்பா கோவலம் சூப்பரா இருக்கு. அதெல்லாம் இல்ல, குட்டி கோவா. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கோவலம் வந்து ஒரு குட்டி கோவா. டிராகன் குட்டி டிராகன் மாதிரி இவருக்கான ஒரு ஃப்ரீ ஹிட். ஐயோப்பா பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஆனா டாட் பால் மட்டுமே. ரியாஸ் பால் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு ரன்னிங் ஓடு. ரொம்ப ஆவேசத்துல இருக்கிற, தூக்கி அடி, ஒரு 2 6 தூக்கி அடி.
ரியாஸ் பேட்டிங் உள்ள ஆடிட்டு இருக்காரு. தொப்பி போட்டுக்காரு அவர் தானே ரியாஸ்? அவரா? ஓகே, அவர் தான் சொல்லியிருக்காங்க இங்க. ஷார்ட் பால் பாக் கீப்பர் இல்ல. ஐயோ சிங்கிள் மட்டுமே. ஓ ரியாஸ் தான் நேத்துக்கு அங்க நம்ம விக்கி மாதிரியே பக்கத்துலயே இருந்தாரு. அவரா? அவர் இல்லையா? ஓகே ஓகே ஓகே. விக்கி மட்டும் தான் அந்த வேலையெல்லாம் பண்ணுவார், கூட யாரும் சேர்த்துக்க மாட்டாப்ல. ரைட் ஓகே. ஸோ இப்போ சேஸ் போயிட்டு இருக்கு. 25 பால்ல 54 அடிக்கணும். பவர் பிளேயோட லாஸ்ட் பால். ஸோ இந்த பால் கண்டிப்பாக ஒரு 6 அடிக்கணும். நான் டைரக்ஷன் ஆப்போசிட்ல தான் இருக்கு. பட் பேட்ஸ்மேன் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மிட் ஆஃப் ஃபுல்ல டீப் ஸ்கொயர் லெக் வச்சிருக்காங்க. லாங் ஆன் டீப் ஸ்கொயர் லெக் 2 ஃபீல்ட். ஷார்ட்டரா போடுவார்னு நினைக்கிறேன் ஆகாஷ். நானே சொல்லிட்டேன் மைக்ல. எஸ் ஷார்ட்டரா தான் போட்டிருக்காரு. அதோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது. சைக்ளோன் சிசி கோவளம் ஹோம் டீம் அணியினர் 6 ரன் எடுத்து 1 விக்கெட் இழப்பிற்கு சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 54 ரன் வேணும் 4 ஓவரில். ஸோ முதல் இன்னிங்ஸ் சிறப்பாக இருந்தது. அதுக்கான சிறப்பாக ஒரு அடித்தளத்தை நாட்டி கொடுத்தாரு சந்தோஷ் எம்எஸ்டி. ஒரு நாட் அவுட் 20+ நாட் அவுட்டு. அதை தாண்டி இப்போ பவுலிங்குள்ளே வந்திருக்காங்க தையூர் அணியினர். சூப்பராக பவுலிங் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ரெட் டிராகன் அணியினர். அண்ட் முதல் ஓவர் முடிவில் இங்கே 6 for 1 கண்டிப்பாக இங்கே நம்ம கோவளம் நம்மளோட லோக்கல் கோவளம் அணியினர். ஏ யார் அது? ஐயோ பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அண்ட் டாட் பால் மட்டுமே. ஸோ பேட்டிங் ஆடிட்டு இருக்கிற ரியாஸ், அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவா ரியாஸ். ஏங்க இதுதாங்க ஒரு 4 ஃப்ரெண்ட் இருக்கவே கூடாது பக்கத்தில் செய்கிறாங்க போட்டு சிங்கிள் மட்டுமே. என்ன ஆச்சுன்னா நான் ஸ்ட்ரைக்கர் வந்து பாலை தாண்டி ஓடினாரு, மேலே பட்டிருக்கு. அது பவுலர் அம்பேர்ட்ட கேட்குறேன் என்ன இது அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற மாதிரி. விமல் சர்மா கிளியரா சொல்றாரு நோ நாட் அவுட் அப்படின்னு. நம்மளோட லெக் அம்பையருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி மிஸ்டர் விக்டோ ஃப்ரம் தி கரீபியன். யா தேங்க் யூ மிஸ்டர் விக்டோ. ஐயோ பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஆனால் லெக் சைடில் வைடு கொடுத்துட்டு நம்ம சர்மாஜிக்கு பேட்டா ஆமாங்கோ அப்படின்னு மட்டும் ஆட்டுறாரு. இல்லை 4 1 பவுன்ஸ்ல சரியான ஷாட். சூப்பரா பிக் பண்ணாரு. ஃபீல்டர் இருந்தாருங்க, ஆனாலும் 1 பவுன்ஸ்ல போயிருக்கு. அண்ட் பேரிக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட போன வருஷம் எஸ்டிஎஸோட ஃபவுண்டேஷன் நடத்தின ஈடே கிரிக்கெட் ஃபெஸ்ட்ல அவ்வளோ பவுண்டரிஸ் நம்ம பார்க்கல. ஆனா இப்போ இந்த சீசன்ல நிறைய பவுண்டரிஸ் 6 தாண்டி பார்க்குறோம். அதுக்கான காரணங்கள் என்ன? சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஓகே எனக்கு வந்து பேரியோட மைண்ட் வாய்ஸ் தெரிஞ்சு போச்சு. கேள்வி கேட்கறது ஈஸி சொல்லுவாரு. கேள்வி கேட்கறது ஈஸி. சங்கமாம்ஸ் நீங்க சொல்லுங்க. என்ன ஆகாஷ் சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? வர நான் क्वेश्चनக்கு வரேன். இந்த மேட்ச் நம்பர் 96 நடந்துட்டு இருக்கு between சைக்ளோன் சிசி கோவளம் and ரெட் டிராகன். சவுண்ட் சர்வீஸ் இங்க சேர் கேர்ள்ஸ் ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க தயவு செய்து. வச்சாருங்க சரியான ஷாட். மேல போடப்பட்ட பந்தை ஐயோ கேட்ச் டிராப். ரிசல்ட் என்னமோ 6. மாம்ஸ்
ஓவர் முடிஞ்சிருக்கு. ரெண்டு ஓவர் முடிவுல 19 ரன் எடுத்து ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க. இப்போ எவ்வளவு அடிக்கணும்னா 18 பால்ல 41 ரன் அடிக்கணும். எஸ் 18 பால்ல 41 ரன். சங்கமாம்ஸ் கேள்வி இதுதான், நம்ம போன சீசன்ல நிறைய பவுண்டரிஸ் பார்க்கல, இந்த சீசன்ல பவுண்டரிஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கான ரீசன் என்ன? 4 நிறைய பார்க்கறோம், அதுக்கான ரீசன் என்ன நினைக்கிறீங்க? ஒண்ணுமே கேட்கல ஆகாஷ். கேட்கலையா? சரி இருங்க, ஒன்றும் இல்லை மாம்ஸ். போன வருஷம் நிறைய சிக்ஸா பார்த்தோமா, நிறைய சிக்ஸ் அடிச்சாங்களா, கிரவுடு கேட்ச் எல்லாம் நிறைய பார்த்தோமா. ஆனா இந்த சீசன் வந்து போன சீசன் பவுண்டரிஸே வரல, இந்த சீசன் நிறைய பவுண்டரிஸ் வருது. ஆமா கரெக்ட். இந்த தடவை வந்து இந்த சீசன்ல நிறைய பவுண்டரிஸ் பார்க்க முடியுது. எஸ், அதுக்கான ரீசன் தான் என்னன்னு கேக்குறேன். அதுக்கான ரீசன்ஸ் பேட்டர் தான் கேட்கணும். தட் ஹவ் டு ஐ நோ பாஸ் அப்படின்றீங்களா? என்ன வேரி, நீங்க தானே நினைக்கிறீங்க? ஸோ போன சீசன் விளையாடின டீம்ஸ் வந்து இந்த தடவை ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பவுண்டரிஸ் எப்படி அடிக்கணும் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டுக்காக ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன்லாம் நடக்குது அப்படின்றது நான் கேள்விப்பட்டேன். நேற்று சில பிளேயர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இதுக்காக நாங்கள் டெடிகேட்டடாக ப்ராக்டிஸ் செஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணுறதுக்காக அப்படின்னு ஒரு 2-3 பேர்கிட்ட நான் பேசும்போது சொன்னாங்க. என்னங்க சொல்றீங்க நீங்க? ஆமாங்க, வின் பண்ணால் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுங்க வின்னர்ஸ்க்கு. எஸ், நல்ல ஷாட் இல்ல, ஏன்னா சிப் ஷாட் தான். ஃபீல்டர் காமா வராருங்க, அழகா எடுத்தாரு பாருங்க அந்த கேட்சை, எவ்வளவு காமா இருந்தாரு, பொறுமையா அழகா ஜாக் பண்ணி அந்த கேட்ச். எஸ், ரெண்டாவது விக்கெட் இப்ப விழுந்திருக்கு. சைக்ளோன் சிசி ஹோம் டீம் லூஸ் பண்ணிருக்காங்க ரெண்டாவது விக்கெட்டை. பேட்டிங் உள்ள மாபு. ஐயா டிஜே ஐயா திரும்ப ஐயோ விட்டாருங்க. போன வேரி ஏதோ நல்லா வாய் வச்சிட்டீங்க, நல்லா கண்ணு வச்சிட்டீங்க ஃபீல்டர் மேல. அதே ஃபீல்டர் கேட்ச் விட்டாரு, அதே மாதிரி கேட்ச் பார்த்தேன். இன்னொரு கேட்ச் பட் டிராப் பண்ணிருக்காரு. சங்கமாம்ஸ் சொல்லுங்க ஆகாஷ். ஒன்றும் இல்லை, நம்மளோட இந்த வண்டர்ஃபுல்லான ஃபெஸ்ட்டுக்கு கிரிக்கெட் மட்டும் தானா இல்லை வாலிபாலும் இருக்காங்க. இங்கே லெஜெண்ட் ஆஃப் த சாரோ வாலிபால் பிளேயர் ஒருத்தர் இருக்காரு. நான் இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறேன். போட்டாருங்க ஃபுல் டாஸ். வெளியே அடிச்சாரு, ஃபுல் டாஸ் டெலிவரிங்க, தூக்கி அடிச்சாரு. எதுக்குங்க ஹைட் ரிவ்யூவா? ஹைட்டுக்கு ரிவ்யூவா? ஸ்கோர் கேக்குறாங்க அம்பையர் சார். என்னது ஹைட்டுக்கு ரிவ்யூ? எஸ், above hip தான். சோ நோ பால் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க தேர்ட் அம்பையர் ஆஃப்டர் a review. ஃப்ரீ ஹிட்லயே ஒரு லோ ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிருக்கு. அவுட் இல்லப்பா ஃப்ரீ ஹிட்ல. அண்ட் ஒரு டாட் பால் ஆயிருக்கு. மனோஜ் போடுறாரு. மூணாவது ஓவர்ல கடைசி பந்து. ரியாஸ் ஒரு அற்புதமான 6 அடிச்சிருந்தாரு. நம்பிக்கை நட்சத்திரம் அவங்களோட டீமுக்கு மற்றும் நம்மளுடைய எஸ்டிஎஸ் ஸ்டார் ஆபீஸுக்கு பணிபுரிகிற இடத்துல ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் தான்.
மூணாவது ஓவர் எங்க முடிவுக்கு வருது. சைக்ளோன் சிசி கோவளம் ஹோம் டீம் அணியினர் 27 ரன்கள் எடுத்து 2 விக்கெட் இழப்புக்கு இருக்காங்க. 12 பால்ல 33 ரன் எடுத்தால் வெற்றி. என்ன சங்கு எடுப்பாங்களா? 12 பால்ல 33. எஸ் 33 ரன்ஸ் டு வின். எஸ் இந்த ஓவர் அவங்களுக்கு அமைஞ்சா நல்லா இருக்கும். ஒரு 3 6 இந்த இல்ல ஓவர் ஒரு 2 6 ஆச்சு வந்தாதான். எஸ் கரெக்டா சொன்னீங்க. இந்த ஓவர்ல ஒரு 10 ரன் வந்துட்டா கூட அடுத்த ஓவர் வந்து பவர் பிளே ஓவர். கண்டிப்பா ஆக்சிலேட்டர்ல மெரிச்சிடலாம். பட் அதை பண்றதுக்கு உள்ள பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். ரியாஸ் உள்ள ஆடிட்டு இருக்காரு. 9 balls 14. மாபு இன்னொரு ரெட்ல ஒரு பால் தான் ஆடி இருக்காரு. ஸோ பிரேம் குமார் சொல்லியிருக்காரு குட் மார்னிங் டு ஹால், குட் மார்னிங் சங்கமாம்ஸ், குட் மார்னிங் டு ஹால். எல்லாருமே ஒரு காலை வணக்கங்கள் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, நிறைய கமெண்ட்ஸ் வந்து கொண்டு இருக்கிறது. 27 for 2 in 3 overs. சேம் ஸ்கோரில் தான் இங்கே இருந்தாங்க. நம்மளோட ரெட் டிராகன் டீமுமே அவங்களோட முதல் இன்னிங்ஸ் முடிவில், இன்ஃபேக்ட் முதல் இன்னிங்ஸ் முடிவில் 3 ஓவர் முடிவில் இதே ஸ்கோரில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 32 ரன் தேர்த்துனாங்க லாஸ்ட் 2 ஓவரில். வச்சாரே பட்டார்னு ஒரு சவுண்டு, ஆனா சிங்கிள் மட்டுமே கவர் ஸ்ரீஜேட்ல. ஸோ அரவிந்த் வாலிபால் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சங்கமாம்ஸ். என்ன காஷ்? அரவிந்த் வாலிபால் எதுலன்னு சொல்லணும். யூடியூப் கமெண்ட்ல அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கேள்வி கேட்டிருக்காரு. பிரியா டீம் வரலையா அப்படின்னு. அவர் அந்த சியர் கேர்ள்ஸ் டீம் தான் கேட்கிறாருன்னு நினைக்கிறேன். அதாவது இங்க கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கிற கேமராமேன், எங்க லைவ் ஸ்ட்ரீமர், எங்க அம்பையர், ஸ்கோரர்ஸ், நாங்க யாருமே கண்ணுக்கு தெரியல. என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க? டிஜே உமரன் பாருங்க, அவரும் சூப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. என்ன சங்கமாம், வாட் இஸ் திஸ்? ஓ மை குட்னஸ் கிரேஷியஸ், இறங்கி அடிக்கிறாங்க முயற்சி. கமிங் பேக் டு கிரிக்கெட். இங்க பேசிட்டு இருக்கும்போது 2 டாட் பால் இந்த ஓவர்ல. இந்த ஓவர் தான் நிறைய ரன்ஸ் அடிக்கணும்னு பேசிட்டு இருந்தோம். and another dot ball. so 3 dot balls. மேட்ச் இன்னும் டைட் பண்ணிட்டு இருக்காங்க bowling அணியினர். ஆக்சுவலா 4 பால் முடிஞ்சு போச்சு, இன்னும் 2 பால் தான் இருக்குது. 8 பால்ல 32 பாலுக்கு பவுண்டரி வேணும். இரண்டு ரன்கள். கடைசி பந்து இந்த ஓவர்ல. சரியான ஓவர், சூப்பரா போட்டு முடிச்சிருக்காரு. அந்த ஓவரை 3 ரன்னுக்கு 4வது ஓவர் போட்டு முடிச்சிருக்காப்ல. அண்ட் அதோட 4 ஓவர் இங்கே முடிவுக்கு வருது. சைக்ளோன் சிசி கோவளம் அணியினர் 30 ரன் எடுத்து 2 விக்கெட் இழப்பிற்கு ஆடிட்டு இருக்காங்க. இப்போ 6 பால்ல 30 ரன் எடுத்தால் வெற்றி. எஸ் லாஸ்ட் ஓவர் வந்து கொண்டிருக்கிறது. அண்ட் அடுத்த மேட்ச் கூடிய விளைவில் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான டாஸ் அப்டேட் மட்டும் சொல்லி விட்டுருக்காங்க பிரகானா. 30 4 ஓவர் முடிவில் 30, கடைசி ஓவரில் 30 தேவை. யுவராஜன் போலிங் உள்ள. ஆக்சுவலா 30 நோ பால். வைக்கம் ஃபீல்டரா? லாஸ்ட் ஓவர்ன்ற பவர் பிளேன்றனால ஃபீல்டர் அதிகமா வெளில இருக்காங்கன்னு நினைக்கிறேன். லெக் அம்பையர் நோ பால் கொடுத்திருக்காரு. ரொம்ப நேரமா நானும் சொல்லிட்டே தான் இருக்கேன், ஃபர்ஸ்ட் ஓவர் அண்ட் லாஸ்ட் ஓவர் பவர் பிளே அப்படின்னு. அது மட்டும் இல்லாம பிரகானவன் டாஸ் அப்பவே கேப்டன் கிட்ட இதை சொல்லியாச்சு. ஸோ முதல் ஓவர் மற்றும் 5வது ஓவர் பவர் பிளே ஓவர்ஸ் 2 ஃபீல்டர்ஸ் மட்டும் தான் அவுட் சைட் த சர்க்கிள் அலௌட். அதாவது பவுண்டரி ரோப்ஸ் பக்கத்தில் 2 ஃபீல்டர்ஸ் மட்டும் தான் அலௌடு. அது இல்லாமல் நீங்கள் கொடுக்குற ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லையும் பின்னாடி ரூல்ஸ் போட்டிருப்போம், அதுலேயுமே இந்த பாயிண்ட் மென்ஷன் ஆயிருக்கு. எப்படி மிஸ் பண்ணுறாங்க ஃபீல்டிங் அணியினர்னு தெரியல. அவங்க இல்லை, அது ஒரு ஃப்ளோவில் போகிறப்ப கொஞ்சம் கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு ஃப்ளோவில் நார்மலாக வந்து இதுதான் ஆகாஷ் கேப்டனோட முடிவு. இதுதான் வந்து அவங்க ப்ரெசென்ட்டில் இருக்கணும். ஸோ அதுதான் கேப்டன்சி. ஸோ அதை மிஸ் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, இவங்களுக்கு காஸ்ட்லியாக மாறாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் 6 balls 27 ரன்ஸ் கிட்ட அடிக்கணும். ஒரு மிராக்கிள் நடந்தால் மட்டுமே உண்டு. ஸோ விண்டுக்கு திருப்பி அடிக்க பார்த்தாரு, பட் வைடு கொடுத்துருக்காங்க மிஸ்டர் விக்டோ. ரிக்டோ
விக்டோ எஸ் மிஸ்டர் விக்டோ ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ். 2 பிளேயர் இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து ஒருத்தர், நியூசிலாந்துல இருந்து ஒருத்தர். நியூசிலாந்துல இருந்து ஹாரிஸ் இன்னும் வரல. ஹாரிஸ் வருவாரு. வைடுக்கு ரிவ்யூ கேட்டிருக்காங்க. எஸ் bowling அணியினர் வைடுக்கு ரிவ்யூ. அண்ட் இங்க தேர்ட் அம்பையர் பார்த்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். ஆக்சுவலா பார்ப்போம் இருங்க. வெளியே வரீங்க அது ஒரு வைடு தான். அம்பையர்ஸ் டிசிஷன் ஸ்டேஸ். பாதி பிச்சு நடுவில் நடந்து வந்துட்டாரு. இன்னும் மீதி பிச்சு நடந்து வந்ததால ஒரு ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா வந்துட்டாரு மாவு. நடந்து வரது முக்கியம் இல்லை, பவுண்டரிஸ் அடிக்கணும், அதுதான் அவங்களுக்கு இப்போதைக்கு முக்கியம். ஆஹா, பெரிய ஸ்விங் ஆஃப் த பேட்டுங்க. பட்டுருந்தா கண்டிப்பா 6. டாட் பால்ஸ் நிறைய போடுறாங்க bowling அணியினர். இப்போதைக்கு 3 டாட் பால்ஸ் தொடர்ந்து பார்த்துருக்கோம். 3 பால்ல 26 வேணும். எஸ் ஸ்ட்ரைட்டா பவுலரே அதை பிடிச்சி போட்டுருவாப்புல. மூணாவது விக்கெட் லூஸ் பண்றாங்க சைக்ளோன் சிசி கோவளம் ஹோம் டீம் அணியினர். Two more balls. பெரிய ஷாட்டுக்கான தேடல். ஆனா பவுலர் கைக்கு டாட் பால் மட்டுமே. ஸோ கடைசி பந்து சிறப்பாக ஆடி இருக்காங்க இங்க ரெட் டிராகன் அணியினர் ஃப்ரம் தையூர். ஸ்லோ பால், நல்ல ஷாட், மூவ் போயிருச்சா? ஐயோ, நல்ல ட்ரைங்க டீப்ல. சில ஒரு 6ஓட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. ஆனா சைக்ளோன்ஸ் கோவலம் தோத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 40 ரன் அவங்களோட 5 ஓவரில் முடிவில் 19 ரன் வித்தியாசத்தை ஜெயிச்சிருக்காங்க இங்க தையூர் அணியினர். ரெட் டிராகன்ஸ் தையூர் கோயில் மானியம் அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள். அவர்களை பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். அண்ட் அடுத்து ஆட இருக்கும் அணியினர் ஜேஎன்சிசி கேளம்பாக்கம் வர்சஸ் ஃபயர் கிரிக்கெட் கிளப் ஆண்டிகுப்பம். அதுல ஆண்டிகுப்பம் ஃபயர் கிரிக்கெட் கிளப்